எல்லாரும் வண்டி ஓட்டின இடத்துக்கு வந்தபோது உனக்கு ஒரு மாதிரி இருந்திருக்கும்ல? ஆமாங்க. உங்களுக்கு? எனக்கும் தான். மானமே போச்சு. நான் சொல்லிட்டே வந்திருக்கலாம்ல. சரி விடு. இந்த கொஸ்டினா? அது இதுவா? அதான். இரு பாக்குறேன். அவன் புக்கை வச்சு நீ என்ன பண்ணிட்டு இருக்க? சும்மா சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். காலேஜ் பாடம் சொல்லி கொடுக்கலாம் தெரியுமா உனக்கு? கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். ஏமா, அண்ணி என்னை விட 3 வருஷம் சீனியர். என்னை விட 3 வருஷம் கூட படிச்சிருக்காங்க. ஓ, காலேஜுக்கெல்லாம் போயிருக்கியா நீ? ஆமா. அப்போ என் 3 மருமகளும் காலேஜுக்கு போய் படிச்சிருக்காங்க. உங்க மகன் நானும் தான். ஏன் ஜீவாவன் தான் போனா? ஆமா ஆமா ஆமா. ஜீவா தான் நம்ம குடும்பத்திலேயே முதல்ல காலேஜுக்கு போனா தெரியுமா? என்ன முல்லை இன்னும் ரூம்ல இருந்து வரலையா? நானும் இப்பதாமா கேட்டேன். அவ உள்ள என்ன பண்றா? ஒண்ணு இல்லத்த, நமக்கு தெரியாம வண்டி கத்துக்க போனால அந்த வெக்கமா இருக்கும். இவங்க போனதுதான் திருட்டுத்தனம். ஆமா, யார் இல்லைன்னு சொன்னது? ஆனா நான் அதை விளையாட்டா சொன்னா முல்ல கோச்சிக்க மாட்டா, கதிரும் சண்டைக்கு வர மாட்டான். தொப்பி தொப்பி தேவையா உங்களுக்கு இது? கொன்றுவேன். டேய் கண்ணா, என்ன உள்ள கூட்டிட்டு போடா. ஓகே மம்மி. முல்ல, அம்மா முல்ல, இன்னைக்கு ஃபுல்லா உள்ளேயே உட்கார்ந்து அப்படியே சாப்பிடாம அங்கேயே தொங்கி ஓட்டிடலாம்னு நினைக்கிறியா? வா வா வா, வெளியே வா. அப்படியே எஸ்கேப் ஆயிடலான்னு பாத்தியோ? என்னக்கா? அட உட்காரு உட்காரு, உன்கிட்ட பேசணும். தெரியாம வண்டி ஓட்ட போனீங்க, ஓகே. கத்துக்கிட்டீங்களா இல்லையா? முதல் 2 நாள் சரியா ஓட்ட வரல. இன்னைக்கு கரெக்டா ஓரளவுக்கு வந்துருச்சுங்க. ஐய, என்னங்க இவ்ளோ சீக்கிரம் கத்துக்கிட்டீங்க? ஏ, நான் இதுவே லேட்டுன்னு நினைச்சிட்டு இருக்கேன். எனக்கு மட்டும் வண்டி ஓட்ட தெரியாதுன்னு வச்சுக்கோங்களேன், நான் ஜீவா கிட்ட சொல்லி 15 நாளா கத்துக்கிட்டு இருந்திருப்பேன். அவ்வளவு நாள் எதுக்குங்க? 15 நாளா? அது எதுக்குன்னா, டேய் பொம்பளைங்க பேசிட்டு இருக்கோம்ல, போடா அந்த பக்கம். நான் ஒன்னும் உங்களை டிஸ்டர்ப் பண்ணலையே, தாராளமா பேசுங்க. சொல்றேன்ல, எந்திரிச்சு போ. முதல்ல இங்கிருந்து போ. போடா. இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை, பாத்துக்கங்க. போடாங்கறேன். போறேன் போறேன். அப்படி என்னதான் பேசுறாங்க? ஏங்க 3 நாளா கத்துக்கிறதுக்கு அவ்ளோ திட்டுறாக. நீங்க சொன்ன மாதிரி 15 நாளா எடுத்துக்கிட்டா என்ன தத்தின்னு நினைக்க மாட்டாக? 3 நாள்ல கத்துக்கிட்டா 3 நாளோட முடிஞ்சு போயிடும். இதே நீங்க ஸ்லோவா கத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, டெய்லி இப்படி 1 hour போலாம், ஒரு ரொமான்ஸ் வரும்ல. நல்ல ஐடியா இல்ல? அண்ணே, நீங்க டெய்லி 1 hour போயிருவீங்க. ஆனா மீனா அண்ணி, நீங்க ஏதோ குண்டு வைக்க போன மாதிரி இங்க உட்காந்து பீதியை கிளப்புவாங்க. அண்ணி, குட்டி அண்ணிய நம்பிராதீங்க, சொல்லிவிட்டேன். டேய் போடா. ஓட்டு கேட்டு வந்து பேசுறான் பாரு பேச்சு. உன்னை அங்கதானே இருக்க சொன்ன. அண்ணி, புக் எடுக்க வந்த அண்ணி.
படிக்க வேணாமா? ஆ. ம். போய் தொலை. ம். போடா. டேய், ஒட்டு கேட்டுட்டு இருந்த பிச்சு பிடுவேன் படுவா. எனக்கு வேற வேலை இல்லை பாருங்க. என்ன பேசிட்டு இருந்தோம்? ரொமான்ஸ் ரொமான்ஸ். முல்ல, மீனா சொல்றதும் கரெக்ட் தான். எனக்கும் மாமா தான் வண்டி ஓட்ட சொல்லி கொடுத்தாங்க. நான் ஒரு 12 நாள் கத்துக்கிட்டேன். ஒரே ஜாலியா இருந்திருக்குமே. ஆமா, மாமா டெய்லி ஒவ்வொரு இடத்துக்கு கூட்டிட்டு போய் சொல்லி கொடுப்பாங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்னு சாப்பிட வாங்கி கொடுப்பாங்க. அங்க போய் திம்பிங்களா? ரொமான்ஸ்லாம் நடக்கலையா? சீ, அதெல்லாம் உங்ககிட்ட சொல்லிட்டு இருப்பாங்க. பொம்பளைங்க எல்லாம் சேர்ந்து என்ன பேச்சு பேசுறாங்க ஆத்தி. ம்ஹும். ம். அக்கா சொல்லுங்கக்கா. மாமா என் கைய பிடிச்சது, காலை தூக்கி பெடல்ல வச்சது, பின்னாடி அப்படியே உட்கார்ந்து சொல்லி கொடுத்தது எதுவுமே மறக்கல. என்னதானா? வாங்க மாமா. அப்பாடா, அண்ணன் வந்து காப்பாத்திருச்சு. ம். அண்ணே, வாடா. வாங்கண்ணே. படிச்சு படிச்சு ஒரே டயர்ட் ஆகி போச்சுண்ணே. பார்த்தாலே தெரியுதுடா. ஆ? ஆ. தானா என்ன தன்னால செஞ்சுக்கிறீங்க? ஒண்ணு இல்ல மாமா. என்னப்பா? என்ன இவ்வளோ நேரம் இவங்க 3 பேரும் என்னென்ன பேசினாங்க தெரியுமா? வாய திறந்த கொன்னுருவேன். சும்மா இரு. டேய், சோறு வேணும்னா பேசாம இரு. ம். ஏப்பா அப்படி என்னதான் பேசுனீங்க? இல்ல மாமா, அது ஒண்ணுமே இல்ல. டேய் கதிரு, நீ பயங்கரமான ஆளா இருக்கியடா. எங்களுக்கு தெரியாம வண்டி ஓட்டெல்லாம் சொல்லி கொடுத்துருக்க. அட ஏன் நீங்க வேற. இப்படி நேரம் இவனை கடையில போட்டு வறுத்தெடுத்துட்டே வாரோம். பாவம் நீ அவன். சரிடா. நான் ஒன்றும் உங்களுக்கு தெரியாம வண்டி ஓட்ட சொல்லி தரணும்லாம் நினைக்கல. சொல்லிட்டு சொல்லி தரலான்னு தான் நான் சொன்னேன். ஆனா ஏங்க, நானா சொல்ல வேண்டாம்னு சொன்னேன்? சொன்னா கிண்டல் பண்ணுவாங்கன்னு சொன்னேன். உங்களுக்கு வேணும்னா நீங்க சொல்லிருக்க வேண்டியதானே? இந்தா ஏய் ஏய் விடுறா, இதுக்கு ஒரு சண்டையா? நீ வண்டி ஓட்ட சொல்லி கொடுத்ததுக்கு யாரும் ஒன்றும் சொல்லலையாடா. நல்ல விஷயம் தான்டா நடந்திருக்கு. மீனா, ம்? உனக்கு வேணா வண்டி ஓட்ட நான் சொல்லி தரட்டுமா? எனக்கு தான் தெரியுமே. அட கிறுக்கி, சரின்னு சொல்லு. ஆமா ஆமால. சொல்லிக்கொடு ஜீவா. உனக்கு தான் வண்டி ஓட்ட தெரியுமே. நீங்க தான் 8ஆம் கிளாஸ்லயே கத்துக்கிட்டீங்களே. நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசினா இப்ப என்னையே கால வாரி விடுறீங்க பாத்தீங்களா? எப்பா முல்ல, மாமா எல்லாத்தையும் விடுங்க. நாளைக்கு காலையில எங்க எல்லாரும் முன்னாடி நீ வண்டி ஓட்டி காட்டணும். ஐயோ மாமா. ஒரு ஐயோவும் இல்லை மாமாவும் இல்லை. நாளைக்கு எங்க முன்னாடி வண்டி ஓட்டி காட்டுற, அவ்வளவுதான். என்னதானா நான் சொல்றது? ஆமா மாமா, சொல்லாம போனதுக்கு சரியான பனிஷ்மெண்ட். வண்டி ஓட்டி காட்டணும் நாளைக்கு. மாமா, நான் அவ்வளவு நல்லா கத்துக்கல மாமா. ஏன்டா கதிரு, அப்ப நீ நல்லா சொல்லி தரலையா? அண்ணே, நான்லாம் நல்லா தான் சொல்லி கொடுத்தேன். நானும் நல்லா தான் கத்துக்கிட்டேன். அப்புறம் என்ன, நாளைக்கு ஓட்டி காட்டு. இங்க பாருப்பா,
நாளை காலை 9 மணிக்கு எங்க எல்லாரும் முன்னாடி நீ வண்டி ஓட்டி காட்டுற. அப்படியே மறந்துடாம உங்க அப்பா அம்மாவை வர சொல்லு. அவங்க எதுக்கு மாமா? ஏப்பா வர சொல்லுப்பா. நீ வண்டி ஓட்டுறத பார்த்து அவங்களும் சந்தோஷப்படுவாங்கல்ல, அதுக்காகத்தே வர சொன்னேன். சரி மாமா, கை கால் கழிட்டு வாங்க, சாப்பிடலாம். ம் வா. வாடா, படிச்சு கரையை போயிருக்கியாடா. வாடா கதிரி. அக்கா எப்படிக்கா வண்டி ஓட்டுறது? ஆம், அண்ணி 2 லாரிக்கு நடுவுலன்னு சொல்லுங்க அண்ணி. ஏங்க கிண்டல் பண்றீங்க? ஏய் 1 மணி நேரத்துல கத்துக்க வேண்டியதை 3 நாளா கத்துக்கிட்டு இருந்திருக்கேன். ஒழுங்கா ஓட்டி காட்டு, கடை வேலையெல்லாம் கெடுத்து. பாருங்கக்கா. அதெல்லாம் நீ ஓட்டிட்டு வாமுல்ல. ஐயோ, நாளைக்கு ஜாலியா இருக்க போகுது. ஜாலியா இருக்க போதா? இங்க பாருப்பா, நாளை காலை 9 மணிக்கு எங்க எல்லாரும் முன்னாடி நீ வண்டி ஓட்டி காட்டுற. அப்படியே மறந்துடாம உங்க அப்பா அம்மாவை வர சொல்லு. ஐயோ ஐயோ, நல்ல குடும்பம்டா சாமி. அப்பா அம்மாவெல்லாம் வேற வர சொல்லணுமா? எதுக்கெல்லாம் முன்னாடி வந்து நிக்கிறதுன்னு தெரியல. என்னடி அதுக்குள்ள படுத்துட்டவ? ஒண்ணும் இல்லடா. ஹேய், என்ன இப்படி சிரிக்கிறவ? ஐயோ, சீரியஸா நல்ல முடியல ஜீவா. இங்க என்ன நடந்தாலும் நீ மூஞ்சிய தானே தூக்குவ. இப்ப என்ன சிரிக்கிறவ? அது உன் வீட்டை பத்தி நினைச்சேன்னா அதான் எனக்கு சிரிப்பு சிரிப்பா வருதுடா. நீ இம்புட்டு சிரிக்கிற அளவுக்கு அப்படி என்ன நடந்துச்சு? ஹேய், என்னடி? வண்டி ஓட்ட கத்துக்கிறதுக்கெல்லாமா விழா எடுப்பீங்க? ஓ, அதத்தான் சொல்றியா? ஏண்டா, நான் வண்டி ஓட்ட தெரியாம எனக்கு தெரியும்னு போய் சொல்லிருந்தா வீட்டுக்கு நடுவுல தூக்குல தொங்க விட்டுருப்பீங்களோ? அப்பெல்லாம் ஒண்ணும் இல்லடி. நான் உனக்கு வண்டி ஓட்ட சொல்லி கொடுத்துருப்பேன். நான் ஓட்ட தெரியாதுன்னு வேணா சொல்லவா? நீதான் பிறக்கும் போதே வண்டி ஓட்ட தெரியும்னு பீத்திக்கிட்டிய. அவசரப்பட்டுட்டேனோ? ஆமா. எனக்கு கார் ஓட்ட தெரியாது ஜீவா, நீ வேணா அதை சொல்லிக்கூட. அதுக்கு முதல்ல நம்ம கிட்ட கார் வேணுமே. ஆமால, வாங்கிரும் விடு. ஆனாலும் பைக் ஓட்ட சொல்லித்தர அளவுக்கு சுவாரஸ்யம் இதுல இருக்காதுல்ல? அதுவும் கரெக்ட் தான். ஆமா, நீ ஒரு விஷயம் கவனிச்சியா ஜீவா? எதை சொல்ற? முல்லைக்கும் கதிருக்கும் ஒரே ரொமான்ஸ் தான். அப்படியா சொல்ற? ஆமாண்டா, வீட்டுக்கு தெரியாம வர வச்சு வண்டி சொல்லி கொடுக்கறாரு. நாம எல்லாரும் வெளியே நிக்கும் போது அவங்க 2 பேரும் மட்டும் அப்படி ஒரு லுக் விடுறாங்க. அத கவனிச்சியா இல்லையா நீ? நெசமாலுமே அப்படிலாம் பண்றாங்களா என்ன? ஆமாண்டா, அவங்க பயங்கரமா செட் ஆயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். சூப்பர்ல. அதாண்டி நமக்கும் வேணும். நீதான் உனக்காக என்னமோ உன் தம்பி தியாகம் பண்ணிட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்கான்னு நினைச்சிட்டு இருக்க. ஆனா அவர் முல்லையோட செம்ம ஜாலியா தான் இருக்காரு. இருக்கட்டும், இருக்கட்டும், சந்தோஷம் தானே. தம்பி, நான் என்ன சொல்ல வரேங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கோங்க. என்ன சொல்ல வர? அதனால நான் ஏதாவது சொல்ல வந்தேன்னு வெச்சுக்கோ. நமக்காக தானே கதிர் கஷ்டப்படுறான்னு சொல்லி தயவு செஞ்சு போர் அடிக்காத, அப்புறம் நான் கொன்றுவேன். சொல்ல மாட்டேன்டி. ஆனாலும் இன்னைக்கு உங்க அண்ணன் சொன்னது ரொம்ப ஓவர் ஜீவா. அத விட மாட்டியாடி நீ? ஒரு பிறந்த நாள், கல்யாணம், இந்த வீடு புதுசா கட்டினா பால் காய்ச்சறது, இந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்குலாம் நான் போயிருக்கேன்டா. ஆனா நாளைக்கு தான் உங்க வீட்ல புதுசா வண்டி ஓட்டுற விழாவுக்கு நான் போறேன். ஏய், விழானா என்ன? பத்திரிக்கை அடிச்சு ஊரையா கூட்ட போறாங்க? விட்டா உங்க வீட்ல அதையும் செய்வாங்கடா. சரியான காமெடி ஃபேமிலிடா நீங்க. சும்மா இருறே. நம்ம எல்லாரும் முன்னாடியும் முள்ளைய வண்டி ஓட்டி காட்ட சொல்லியிருக்காரு அண்ணன், அப்படித்தானே? ஆமா,
முல்லை நாளைக்கு நல்லா வண்டி ஓட்டுவாளா? நல்லாத்தான் ஓட்டுவாளா இருக்கும். ஹா, அவ அப்படி ஓட்டுனா உங்க வீட்ல உள்ளவங்கள சுத்தி நின்னுக்கிட்டு ஈன்னு கை தட்டுவீங்கல்ல? எதெல்லாம் கேக்குற வத்தியா நீ? சொல்லுடா. ஆமா, பாராட்டுவாங்கல்ல. நீயும் பாராட்டுவல்ல? தெரியாதுன்னு சொல்லி சும்மா இல்லாம உடனே கத்துக்கிட்டால, அதுக்காகவே பாராட்டணும். ஓஹோ, அப்படி சார் அப்படி வரீங்க. ஏய், ஏதாவது வில்லங்கமா வச்சே பேசுற வத்தியா நீ? இது பாரு, நீ அங்க கை தட்டக்கூடாது. அது என்னமோ தெரியல ஜீவா, நீ முல்லைக்காக எது செஞ்சாலும் எனக்கு கடுப்பு கடுப்பா வருது. சரி, கைதட்டல விடு. ஆனா இனிமே இதை டீட்டெயிலா பேச வேணாம். நான் பேசுவேன். என்னன்னே தெரியல, நீ அவளை பார்த்தாலோ இல்ல அவளுக்காக சின்னதா கரிசனம் காட்டினாலோ எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்ல. நான் தான் அவளை பத்தி எதுவுமே சொல்றது இல்லையடி. உனக்கு என்னதான் இருந்தாலும் அவ மேல ஒரு சாஃப்ட் ஃபீல் இருக்குல்ல? அவ இந்த வீட்டு பொண்ணு, என் மாமா பொண்ணு, என் தம்பியோட பொண்டாட்டி. அந்த அக்கறை கொஞ்சோண்டு இருக்கத்தானே செய்யும். கூடுதலா உன்னை உருகி உருகி லவ் பண்ண பொண்ணு வேற, அத விட்டுட்ட? ஏய், அதெல்லாம் பழைய கதறி. அந்த புள்ளையே அதெல்லாம் மறந்துருக்கும். நீயே அதை அடிக்கடி சொல்லிட்டு இருக்க. அந்த புள்ள மறந்து போச்சுன்னு உன்கிட்ட சொல்லுச்சா? ஏண்டி, முல்லையும் கதிரும் சந்தோஷமா இருக்காங்கன்னு இப்பதான் நீ சொன்ன. அப்போ செட் ஆயிட்டான்னு தானே அர்த்தம். யாரு, நான் உன்னையே சுத்தி சுத்தி வந்து எப்பவும் மீனா மீனா தான் சொல்லிட்டு இருக்கேன். நீ என்ன பக்கத்திலே வச்சுக்கிட்டு தேவையில்லாம மத்த விஷயம்லாம் பேசுற பத்தியா நீ? சும்மா இரேண்டியே. நிஜமாவே உனக்கு என்ன மட்டும் தான் பிடிக்குமா? உன் தலையில சூடத்தை கொட்டி எரிச்சு சத்தியம் மட்டுமா? அப்ப நம்புவியா? ஏண்டா மொத்தமா என்ன காலி பண்ணிடலான்னு பாக்குறியா? அடியே, சிரிச்சுக்கிட்டே வந்தேன்னு அம்புடு சந்தோஷமா இருந்தேன். உடனே பேச்ச எங்கெல்லாம் கொண்டு போய் எங்க கொண்டு வந்து முடிக்கிற பத்தியா நீ? சரி 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 சரி, கோச்சுக்காத கோச்சுக்காத. இதெல்லாம் ஒரு அன்புல கேக்குறதுதான் ஜீவா. இம்புட்டு அன்பெல்லாம் காட்டாதீங்கடி, மூச்சு முட்டுது. காட்டாதீங்களா? என்னடா பல பேர் இருக்கிற மாதிரி சொல்ற? அடியே, ஏன்டி படுத்துற? எதுக்கு பம்பற? சும்மா தாண்டா சொன்னேன். சாவி போடணும். போட்டாச்சு. அப்புறம் கிக் பண்ணணும். ஐயோ, கிக் பண்ண வரலையே. அதுக்கப்புறம் இது பிரேக்கு, இது ஆக்சிலேட்டர். ரொம்ப ஃபாஸ்டா கொடுக்க கூடாதுன்னு சொன்னாங்கல்ல. இந்தா என்ன? ஹேய், என்ன ஆச்சு? ஏய், ஆக்சிலேட்டர் இப்படி முறுக்காத. ஆக்சிலேட்டர் இப்படி முறுக்க கூடாது, முறுக்க கூடாது. முதுக வளைக்காத, நேரா உட்காரு. ஓ ஓ ஓ, ஐயோ, கரெக்ட்டா ஓட்றேனாங்க. இதான் சான்ஸ், ரெண்டு கொட்டு கொட்டு. ஐயோ, கொட்டாதீங்க, வலிக்குது. ஐயோ, நான் நேரா தாங்க போனேன். திரும்பவும் ஃபர்ஸ்ட்ல இருந்து ஓட்டி காமிக்கிறேன், இருங்க. இருங்க, பிரேக் பிடிக்கிறேன். இப்ப ஆக்சிலேட்டர். வண்டி ஓட்டுவேன். ஸ்டார்ட் பண்ணணும், கிக் பண்ணணும், அப்புறம் ஆக்சிலேட்டர் கொடுக்கணும். ரெடி. ஓட்டுமுல்ல, ஆரம்பி.
ஆ, உள்ள ஓட்டுப்பா. இது கிக்கர், அப்புறம் இது ஆக்சிலேட்டர். ஓகே.